உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. இந்த பாட்டை பிடிக்காத சின்ன குழந்தைங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அதே போல அந்த குழந்தைங்க கிட்ட உனக்கு எந்த உணவு பிடிக்கும்னு கேட்டா பெரும்பாலான குழந்தைகள் உருளைக்கிழங்கு தான் சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் மிக பிடிச்ச உணவா இருக்குதுங்க. எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் சலிக்கவே சலிக்காத பொருத்தமான உணவு இல்லைங்களா? அதே போல நம்ம வீட்டுல எந்த விசேஷம் ஆகட்டும், கல்யாணம் ஆகட்டும், சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் கண்டிப்பா இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடாத இந்திய குழந்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாத உருளைக்கிழங்கு நம்ம நாட்டு பயிர் இல்லைன்றது தெரியுமா? உருளைக்கிழங்கு லத்தீன் அமெரிக்கா நாடுகள்ல இருந்து 15ஆம் நூற்றாண்டு கடைசியில தான் இந்தியாவுக்கு அறிமுகமாகுது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் எந்த உணவை விரும்பி சாப்பிட்டிருப்பாங்க? உருளையான வடிவமா இல்லாட்டி போனாலும் மூட்டையில இருந்து பிரிச்சு கீழே கொட்டுறப்ப உருண்டு உருண்டு போறதுனால உருளைக்கிழங்குன்னு இதுக்கு பேர் வந்திருக்கலாம்.